என் அன்பு குழந்தையே, நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ். அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே. உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நில். இவர்கள் ஏன் இப்படி என்று வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகிவிடு. அதன் பிறகு உனக்கு நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும். உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்ற உறவுகளை இடைஞ்சல் செய்யாதே. உன்னிடத்தில் அன்பு இருந்தால் அவர்கள் உன்னை தேடி வரட்டும். இல்லையேல் அவர்கள் உன்னை விட்டு விலகி செல்லட்டும். பாசமே இல்லாத இவர்களிடத்தில் பாசம் காட்டினால் அழகிய பாவத்திற்காக வேஷம் வேண்டுமானால் கிடைக்குமே தவிர பாசம் கிடைக்காது. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சுடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம். அதனால் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். விட்டு கொடு, விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடு, தவறுகள் குறையும். உன்னுடைய மனம் விட்டு பேசு, அன்பு அதிகமாகும். வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் உன்னை சிறுமைப்படுத்தப் போவதில்லை. குழந்தையே, மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அந்த மலையும் உன்னுடைய காலில்தான். மற்றவர்களின் தோல் மீது ஏறிக்கொண்டு மற்றவர்களிடத்தில் உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று தன்னுடைய உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்கின்ற ஒன்றை உன்னிடத்தில் இருந்து சீர்குலைக்கும் நோய்தான் அச்சம். அதை போக்கும் மருந்தே தைரியம். உன் மீது நீயே நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை உன்னுடைய வசமாகும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை உன் வசம். நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவண்டு விழும் மெல்லிய மலர் அல்ல, அசையாமல் நிலையாக நிற்கும் இமயமலை போன்றது. எதை செய்யும் முன்பாகவும் உன்னுடைய மூளையை திரட்டி சிந்தித்து செயல்படுவாயானால் நிச்சயமாக உனக்கு தெளிவு பிறக்கும். தோற்றால் புலம்பாதே, போராடு. கிண்டலடித்தால் கலங்காதே, மன்னித்து விடு. தள்ளினால் தளராதே, துள்ளி எழு. நஷ்டப்பட்டால் நடுங்காதே, நிதானமாய் யோசி. ஏமாந்து விட்டால் ஏங்காதே, எதிர்த்து நின்று போராடு. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். குழந்தையே, என் வாழ்க்கையே பிரச்சனையில் உள்ளது. ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. கண்களை மூடி நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகின்றன. எப்போதுதான் இந்த நிலை மாறும்? ஏன் இந்த வாழ்க்கை? எதற்காக வாழ வேண்டும் என்று மனதிற்குள் புழுங்கி தவிக்கும் என்னுடைய பிள்ளையின் குரல் என்னுடைய செவிகளில் வந்து விழுந்தது. தங்கமே, கவலைப்படாதே. உனக்காக நான் இருக்கின்றேன். கண்களை துடைத்துக்கொள். கவலையை மறந்துவிட்டு என்னிடத்தில் சிறிது பேசு. உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தையும் என்னிடத்தில் மனம் விட்டு சொல். உன்னுடைய மனபாரங்களை என்னிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாய் இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். குழந்தையே, கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்க முடியாது. அதை நீ அனுமதித்தால் தவிர. பிரச்சனைகளை மனதில் குப்பைகளைப் போல கொட்டி சேர்த்து வைத்துக் கொள்ளாதே. அதை மறந்துவிட்டு நிம்மதியாக இருக்க பழகிக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களே பலர் பச்சோந்திகள் தான். அவர்கள் தேவைக்காக உன்னுடைய காலையும் பிடிப்பார்கள். அவர்களுடைய தேவை முடிந்த பிறகு உன்னுடைய கழுத்தையும் நெரிப்பார்கள். நீதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். ஆனால் மறந்து போய்விடாதே. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். என் செல்லமே, நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்பதை நினைப்பதை விட நேர்மறை சிந்தனையோடு நாம் ஏன் இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று நினைத்துப்பார். உன் வாழ்க்கை நிச்சயம் புது பொலிவு பெறும்.
உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை என்பதுதான். இதுவும் நிரந்தரமில்லாத போது உன்னுடைய துன்பங்கள் மட்டும் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகும்? நிச்சயம் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை மாறும். என் மீது நம்பிக்கையோடு காத்திரு. வலியோடு போராடினால் மட்டுமே ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால் மட்டுமே புழு வண்ணத்து பூச்சியாக மாற முடியும். மண்ணோடு போராடினால் மட்டுமே விதை மரமாக முடியும். அதுபோல வாழ்க்கையில் போராடினால் மட்டுமே நீ வரலாறு படைக்க முடியும். அதனால் சோர்வடைந்து போகாமல் நம்பிக்கையோடு போராடு. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உன்னோடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் என்றுமே இருப்பேன். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த சுபமங்கல நாளில் ஒரு சுபிக்ஷமான விஷயத்தை உன்னிடம் சேர்க்கவே நான் அன்போடு காத்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள். உனக்கும் என் மனதின் சந்தோஷம் உன் மனதில் தொற்றிக்கொள்ளும். எப்பொழுதும் உன்னுடைய பிரார்த்தனையோடு நீ ஒன்றை சேர்த்து வேண்டிக் கொள்கிறாய். அது என்னுடைய ஆலயம் வந்து என்னை நீ தரிசிக்க வேண்டும் என்பது. இதை பிரார்த்தனை என்பதை விட உன்னுடைய ஆசைகளில் மேலானது என்று கூறலாம். அதிலும் சில பல நிபந்தனைகளுடனே வேண்டிக் கொள்கிறாய். நீ என் ஆலயத்திற்கு எப்படி வர வேண்டும், யாருடன் வர வேண்டும், எவ்வாறு வர வேண்டும், எந்த மனநிலையில் வர வேண்டும், எந்த தகுதியில் வர வேண்டும் என்ற நிபந்தனைகள் போட்டே என்னிடம் சொல்கின்றாய். உனதிந்த ஆசைகள் முழுமையாக நிறைவேறும் என்றால் உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும். கூடிய விரைவில் அனைத்தையும் உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். அதற்கு முன் உன்னிடம் இருக்கும் சிறு சிறு குறைகளை மட்டும் நீ சரி செய்து கொள். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கின்றது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நீ என்று நினைக்கிறாய். உன்னுடைய எல்லா கவலைகளுக்கும் அதுவே காரணம். நல்லதோ கெட்டதோ உனக்கானவை அனைத்தும் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு விட்டது. இதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் சீராக இருப்பதில்லை. எதையெதையோ நினைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். வீணாக யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு சுமந்து கொண்டிருக்கின்றாய். அந்த வெளிப்பாடுதான் உன்னை இன்று மன அழுத்தத்தில் தள்ளி இருக்கின்றது. அதிலிருந்து மீண்டு வர நீ நிச்சயம் முயற்சிக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் அதீத சிந்தனை, அதீத யோசனைகள் கண்டிப்பாக வேண்டாம். முடிந்தவரை முயற்சி செய். உன் முயற்சி இல்லை என்றால் உன் வாழ்வில் இங்கு எதுவும் நடக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் உன்னால் முடியவில்லை என்றால் அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. அந்த விஷயத்தை என் பாதங்களில் வைத்துவிடு. அன்றோடு அந்த விஷயத்தை நீ மறந்தும் விடு. அந்த நொடி முதல் அந்த நிகழ்வு என் பொறுப்பில் வந்துவிடும். அதன் பிறகு உன் மனம் லேசாகும். அதை விட்டு எப்பொழுதும் அழுத்தமான மனநிலையிலேயே இருக்கின்றாய். உன்னுடைய மனதில் இருக்கும் அழுத்தத்தை உன் அப்பா நான் உணர்கின்றேன். என் பிள்ளையான நீ தளரலாமா? நீ துவண்டு போகும் மனநிலையை கொண்ட என் பிள்ளையா? இல்லையே. உன்னுடைய மன வலிமை எத்தகையது என்று உன் அப்பாவிற்கு நிச்சயமாக தெரியும். நீ சாதிக்க பிறந்தவள். மீண்டும் எழுந்து வா. உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை மீண்டும் செய். இன்று முதலே உன்